நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பதிவு டெல்லியோட மிக முக்கியமான ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அமைஞ்சிருக்க கானாட் பிளேஸ். டெல்லியோட ஷாப்பிங் பேரடைஸ். இது எந்த ஆண்டு கட்டுனதுன்னு சொன்னால் கொஞ்சம் போராக இருக்குமேன்னு பார்த்தேன். பட் ஒரு சிலருக்கு இது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம். கிட்டத்தட்ட 1929 பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின் போதே இந்த விஷயங்களை கட்டி முடிச்சிட்டாங்க. இதை கட்டி முடிக்க கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிருக்கு. இந்த கானாட் பிளேஸ் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸை யார் கட்டினாங்கன்னு கேட்டால் இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. பிரிட்டனுடைய ராயல் குடும்பத்தைச் சேர்ந்த டியூக் ஆஃப் கன்னாட் அண்டு ஸ்ட்ராத்தன் அப்படிங்கிற 2 பேர்னால கட்டப்பட்டது. அதனால தான் இதுக்கு கானாட் பிளேஸ்னு பெயர் வந்தது. இந்த இடத்திற்கான அந்த பிளான் போட்டது யாருன்னா ராபர்ட் டார் ரசல் அப்படிங்கிறவர். இந்த கன்னாட் பிளேஸில் வேர்ல்டில் இருக்கிற லீடிங் பிராண்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற எல்லா பொருட்களும் இங்கே கிடைக்கும். இந்த கானாட் பிளேஸை பார்க்குறதுக்கு இங்கிலாண்டில் இருக்கிற த ராயல் கிரசன்ட், த ரோமன் கொலாசம் இந்த மாதிரியான கட்டிட அமைப்புகளை கொண்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த விஷயங்களை பார்த்து வடிவமைக்கப்பட்டதான் இந்த கானாட் பிளேஸ். இந்த கானாட் பிளேஸை பற்றின இன்னொரு ஆச்சரியமிகு தகவல் இருக்குது. என்னன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, உலகத்திலே 17வது இடத்துல இருக்குது. இந்த கானாட் பிளேஸில் இருக்கிற பிளாக்ஸில் ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் நீங்கள் வாடகைக்கு எடுக்கணும் அப்படின்னாக்கா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு $109 வந்து வசூலிக்கப்படுது. இந்திய மதிப்பு இருக்குது. 16வது இடத்துல சிங்கப்பூர் இருக்குது. 17வது இடத்துல இந்த கானாட் பிளேஸ் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் நியூயார்க்கு தான் முதலிடத்தில் இருக்குது. ரியலாக இந்த இடத்துடைய உரிமையாளர்கள் இந்த இடங்களை வாங்கினது வெறும் சொற்ப தொகைக்கு. பிரிட்டிஷார் வந்து நம்ம நாட்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப சொற்ப தொகைக்கு தான் இந்த இடங்களை விற்றுட்டு போயிருக்காங்க. நம்ம சேனலில் மியூசியம் ஆஃப் இல்யூஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விலாக் ஒன்று போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த விலாக் எடுத்தது இந்த இடத்துல தான். மறக்காமல் அந்த விலாகையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ஸ்டார் பக்ஸை பார்த்துக்கிட்டே ஒரு அழகான இஞ்சி டீ அதுக்கு வெளியில் வாங்கி குடித்தோம். நிச்சயமாக எனக்கு தெரியும் ஸ்டார் பக்ஸில் வாங்கி குடிக்கிற எந்த ட்ரிங்கோட டேஸ்ட்டும் எனக்கு ஒத்து வராதுன்னு. என்னடா ஒரே குரலி வித்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி பக்கத்தில் போய் பார்த்தோம். கூட்டத்தை விளக்கிக்கிட்டு உள்ளே போய் பார்த்தா இங்கே கோல்டன் ஸ்டாச்சு மாதிரி நிற்கிற ஒரு மனிதரை சுற்றி இவ்வளோ கூட்டம். நம்ம சென்னையில் விஜிபியிலலாம் பார்த்துருப்பீங்களா, அதே மாதிரி இந்த கோல்டன் ஸ்டாச்சு ட்ரெஸ் அணிஞ்ச இந்த மனிதர் வந்து அசையாமல் அப்படியே நிற்பார். புதுசாக வர்றவங்க அதை ஸ்டாச்சுன்னு நம்பும்போது இவர் அசைஞ்சு மக்களை பயமுறுத்துவார். இந்த எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு நம்ம இப்போ கானாட் பிளேஸை விட்டு வெளியேற நேரம் வந்தாச்சு. மக்களே, இந்த பதிவு உங்களை கவர்ந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.